அட இங்க பாரு, சண்டே இந்த குங்ஃபு மேட்சுக்கு நம்ம எல்லாரும் போலாமாப்பா? ஜாலியா இருக்கும். நிச்சயமா போலாம். எனக்கு அந்த ஃபைட்டர் சாபுவ பத்தி நல்லா தெரியும். அவர் நம்ம வேதா சிட்டிக்காக ஃபைட் பண்ண போறாரு. வாங்க சாபு பிராக்டிஸ் பண்றத போய் பார்க்கலாம். அவர்கிட்ட இருந்து நாம நிறைய கத்துக்கலாம். நான் சொல்றத நிச்சயமா நீங்க நம்ப போறதில்ல. ஒரு தடவை சாபு ரவுடிங்க கூட சண்டையே போட்டாரு. அப்ப திடீர்னு அவருக்கு ஒரு பிரச்சனை. டக்குன்னு நான் வந்து நின்னு. அப்போ நான் அந்த ரவுடி பசங்களை அடின்னு அடிச்சு துவைச்சு போட்டு துவம்சம் பண்ணி எங்க போனானுங்க? இந்த பசங்க என்ன ஒரு அளவே மதிக்க மாட்டேங்கிறானுங்க. என்ன வந்தாளுங்க? இந்த சாபு ரொம்ப மோசமான ஃபைட்டரா இருக்கான். இவனை நம்ம வழியில இருந்து ஒதுக்கி வைக்கணும். இல்லனா இந்த வருஷம் கப்பு நமக்கு நிச்சயமா கிடைக்கவே கிடைக்காதோ. நீங்க கவலைப்படாதீங்க பாஸ். நாங்க அவனை அடின்னு அடிச்சு மிதின்னு மிதிச்சு கொல்லன்னு ஆக்கிடுவோம். ரொம்ப பிரமாதம் சார். உண்மையிலே நீங்க அடி பின்னி எடுக்கிறீங்க. பசங்களா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறது தெரியுதுல. டிஸ்டர்ப் பண்ணாம கிளம்புங்க. சாரி சார், நீங்க பிராக்டிஸ் பண்றத பார்த்து நாங்க ஏதாவது கத்துக்கலாம்னு தான் வந்தோம். இங்க நான் ஒன்னு ட்ரைனிங் ஸ்கூல் எல்லாம் ஓபன் பண்ணல. கிளம்பி போங்க சீக்கிரம். அநியாயத்துக்கு பேசுறாருப்பா இவரு. என்ன சத்தம்? விடுங்க, என்னுடைய தலைவரை ஒழுங்கா விட்டுருங்க. விட்டுருங்கடா. அவங்க சாபுவை கடத்திட்டு போயிட்டு இருக்காங்க. வாங்க, நம்ம நிச்சயமா அவரை காப்பாத்தி ஆகணும். சின்ன பையா, யாரா நீ? எதுக்கு சம்பந்தமே இல்லாம எங்க வழியில வந்துகிட்டு இருக்க? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என் பேரு சிவா. டேய், முதல்ல அவனை புடிங்கடா. இங்கிருந்து
உங்களை அந்த ரவுடி பசங்க எல்லாம் கடத்திட்டு வந்தாங்க. ஆமா, சிவா தான் உங்களை காப்பாத்தினா. என்னையாவது மத்தவங்க காப்பாத்துறதாவது என் உடம்ப பார்த்து அவனுக்கு பயந்து ஓடி போயிருப்பானுங்க. பார்த்தல நான் கோணில இருந்து வெளியே வந்ததும் அவனுங்க ஓடின ஓட்டத்தை என்னை பத்தி தெரிஞ்சிருக்கும், என் அடிய பத்தியும் தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் அந்த ரவுடிங்க என் அடிய பார்த்து பயந்து தெரிச்சு ஓடி போயிருப்பானுங்க. நீ வரலன்னா எப்படி வரணும்னு எனக்கு தெரியும். தேவையில்லாம ஃபாலோ பண்ண வேணாம்னு சொன்னல. சீக்கிரம் போங்க, உங்க வீட்டுக்கு போங்க. இவனை கோடிக்குள்ளே விட்டுருக்கணும். எனக்கே இந்த ஆளு இழுத்து போட்டு 2 அடி அடிக்கிற போல தோணுது. சரியான சீடு மூஞ்சியா இருக்கான். அட என்னடா சலக்குட்டே, எதுக்கு நீ இப்படி டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த கராட்டே கொராட்டே எல்லாம் வேலைக்கே ஆகாதே. அடிக்கவும் அணைக்கும் சங்கீதம் டப்பா உபயோகப்படும். சங்கீதம் என்னையா பண்ற நீ? நீங்க பாடுற பாட்டை கேட்டு நான் வேணா சும்மா இருக்கலாம். இந்த கிளாஸ் சும்மா இருக்குமா? அதான் டான்ஸ் ஆடி உங்க மூஞ்சிலே வந்து அடிச்சு டாட்டா மன்னிச்சிடுங்க. ஐ எம் சாரி. நிஜமாவா சொல்றேன்? சரி, இந்த ராகம் எப்படி இருக்குன்னு சொல்லு. அந்த ஆளு சாபு குடிக்கிற தண்ணியில ஏதோ ஒண்ணு கலந்துட்டு போறான். சார், தண்ணியை குடிக்காதீங்க, அந்த தண்ணியை குடிக்காதீங்க, அதுல என்னமோ கலந்துருக்காங்க, அந்த தண்ணியை குடிக்காதீங்க. ஏய், நீங்க மறுபடியும் வந்துட்டீங்களா? திரும்ப திரும்ப வந்து எனக்கு தொல்லை கொடுக்கறதே உங்க எல்லாருக்கும் வேலையா போயிடுச்சு. வேண்டாம். வாங்க வாங்க. மாட்டிக்கிட்டானா? தண்ணியை மூஞ்சில ஊத்துங்க. தலைவரே, எந்திரிங்க. எந்திரிங்க தலைவா, எந்திரிங்க. மறுபடியும் ஓடி போயிட்டானுங்களா? உடம்ப எப்படி இருப்பானுங்க? என் உடம்ப பார்த்து அவனுங்க பயந்து ஓடி இருப்பானுங்க. சார், உங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு சார். ஒவ்வொரு தடவையும் நான் தான் வந்து உங்களை காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க சாம்பியன்ஷிப்ல கலந்துக்கிறத உங்களுக்கு பிடிக்கல போல இருக்கு. என் உயிருக்கு ஆபத்தா? என் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்றியா? ஏய், நீங்க திருந்தவே மாட்டீங்களா? திரும்பவும் என்ன ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? வீட்டுக்கு போங்க, போங்கன்னு சொல்றேன்ல. நான் யோசிச்சதான் நீங்க யோசிச்சியா? நிச்சயமாக நீ என்ன நினைச்சியா அதைதான் நினைச்சேன். நானும் அதைத்தான் யோசிச்சு பார்த்தேன். நினைக்கும் போதே எவ்வளோ சுகம். என்ன சொல்றீங்க? வண்ணால அங்கிள், நாங்க என்ன யோசிக்கிறோமோ அதை பண்ண முடியாது. சோ இதுல சொல்லி என்ன பிரயோஜனம்? அவங்கள விடுங்க, நீங்க பத்திரமா இருங்க. இங்க வந்தவங்க எல்லாருமே நீங்க சாம்பியன்ஷிப்ல கலந்துக்க கூடாதுன்னு தான் இப்படி எல்லாம் பண்றாங்க. உங்களுக்கு இப்ப ப்ரொடெக்ஷன் கண்டிப்பா தேவை. எனக்கு இங்க யாரோட ப்ரொடெக்ஷனும் தேவைப்படல. வேணா நீ அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டு. சரி, கிளம்புங்க, போங்கன்னு சொல்றல. சும்மா எப்ப பார்த்தாலும் ஃபாலோ பண்ணி என்ன காப்பாத்தணும்னு சொல்றேன். திருத்தவே முடியாது.
ஒருவேளை அவனை கடத்திட்டு போயிட்டா நம்ம வேதா சிட்டி சார்பா சண்டை போடுறதுக்கு வேற யாருமே இல்லையே சிவா. அப்புறம் அந்த கும்ஃபு கோப்பையும் நமக்கு கிடைக்காமலே போயிடுமேல. பிரச்சனையே இல்லவே. நான் என்னுடைய முகத்தை மாத்தி மாறு வேஷம் போட்டு அவருக்கு பின்னாடியே பாதுகாப்பா போய் நிக்கிறவன். ப்ரொடெக்ஷனும் பண்றல. நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். என்னோட பேரு லட்டு சிங். ஆனா நான் ரொம்ப ரொம்ப கேரமானவன். இந்த ரவுடி பையனை ஃபாலோ பண்ற போல. ஏய் நில்லு, உன்னை பாத்துக்கறேன்டா. இல்லையா நீயா? அடடே முறைக்கிறானே. இழுக்காத, தாங்க மாட்டேன். என்ன தூக்காத. என் எலும்ப நொறுக்காத. நான் ஒரு இன்ஸ்பெக்டரியா? சொன்னா கேளு. யார்கிட்ட பொய்யா சொல்ற? என்கிட்ட இன்ஸ்பெக்டர் சொல்ல நான் நம்பிடுவேன் நினைச்சியா? உன்ன என்ன பண்றன்னு பாரு. யாரு உனக்கு எப்படி தெரியுமா? நல்லா குத்து. நல்லா குத்து. அப்படிதான். விடியா. விடியா. என்ன விடுன்னு சொல்றல. என்ன விடு. அட என்ன விடியா? நான் ஒரு இன்ஸ்பெக்டரா? என்ன விடுன்னு சொல்றல. நிறுத்துங்க. அவர் உண்மையிலே இன்ஸ்பெக்டர் லட்டு சிங் சார் தான். அப்படின்னா வேவ் பாக்குறதுக்காக இந்த லட்டு சிங்க நீ தான் அனுப்புனியா? ஆமா, ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பா ப்ரொடெக்ஷன் தேவை. உங்க பின்னாடி தான் ரவுடி பசங்க வந்துகிட்டு இருக்காங்கல்ல. யாரும் கவலைப்பட தேவையில்லை. ஷாபு ஒரு தனி ஆளு. அவன் ஒரு ஒன் மேன் ஆர்மி. நீங்க யாரும் கவலைப்பட தேவையில்லை. சாம்பியன்ஷிப்ல டிராஃபிய நான் தான் ஜெயிப்பேன். அந்த ரவுடி பசங்க இன்னும் என்ன பண்ண போறாங்கன்னு நானும் பார்க்கணும். ஆனா என்னை யாரும் கிட்ட வந்து தொடக்கூட முடியாது. பையன் 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 யார் அந்த பையன்? எப்ப பார்த்தா நம்ம பிளானை கெடுத்துக்கிட்டே இருக்கிறான். அவனை பையன்னு மட்டும் சொல்லாதீங்க பாஸ். அந்த வார்த்தையை கேட்டாதான் பறந்து வந்து சுத்தி சுத்தி அடிக்கிறான். சாபு கதையை அப்புறமா பாருங்க. முதல்ல அந்த குட்டி பையனை கடத்திட்டு எங்கேயாவது போங்க. எப்படியோ அந்த ரவுடி பசங்க கிட்ட இருந்து 2 தடவை நம்ம சாபுவை காப்பாத்திட்டோம். சாபு இந்த போட்டியில கலந்துகிட்டு வேதா சிட்டி சார்பா அந்த டிராஃபியை கண்டிப்பா ஜெயிச்சாகணும். அவன் கிடைக்கிற சைடு மூஞ்சி. ஆனா இது வேதா சிட்டி சம்பந்தப்பட்ட மான பிரச்சனை இல்லையாப்பா? சிவா, 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 எங்க தூக்கிட்டு போறீங்க? சிவா, சிவா, என்ன பண்றது? இது நிச்சயமா அந்த ரவுடி பசங்க வேலையா தான் இருக்கணும். அவங்க கிட்ட இந்த சாபாவை சிவா தான் காப்பாத்தினா. அதனாலதான் இந்த மாதிரி அவங்க சிவாவை கடத்திட்டு போயிட்டாங்க. முதல்ல சிவாவை எங்க தூக்கிட்டு போனாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து கண்டுபிடிச்சாகணும். சரி வா, சிவாவுக்கு போய் நம்ம உதவி பண்ணலாம். வேண்டான்னு சொல்ல சொல்ல கேட்காம வந்து தொல்லை கொடுத்தல்ல. இனி உன் ஆட்டத்தை இங்கேயே நடத்திக்க. சாம்பியன்ஷிப்ல அவன் எப்படி ஜெயிக்கிறாங்கறத நாங்களும் பார்க்கிறோம். ஹலோ ரேவா, நான் பழைய கோட்டையில இருக்க டவர்ல இருக்கேன். அவங்க சாம்பியன்ஷிப்ல ஏதோ ஒரு கோல்மால் பண்ண போறாங்க. நீ எந்த டவர்ல இருக்க? இங்க மொத்தம் 4 டவர்ஸ் இருக்கே. ஒரு நிமிஷம் இரு. ரேவா, இங்க. ஏ சிவா, நான் பாத்துட்டேன். டோன்ட் வரி, நாங்க எப்படியாவது கயிறை உனக்கு அனுப்புறோம். அதை பிடிச்சிட்டு நீ கீழே இறங்கி வந்துரு. ஓகே ரேவா, தேங்க்ஸ். நோ சாரி, நோ தேங்க்ஸ். மறக்காத. இப்ப என்ன பிரச்சனை வரப்போது தெரியலையே. இப்போ கும்பு சாம்பியன்ஷிப் ஆரம்பிக்க போகுது. இதுல முதல் சண்டையில கலந்துக்க வர போறது யாருன்னா வீனஸ் சிட்டியை சேர்ந்த ஸ்கார்ஃபேஸும் அப்புறம் ராக்கியும் தான். இப்போ அடுத்த சண்டை நடக்க போகுது.
இந்த சண்டையில வேதா சிட்டியை சேர்ந்த சாபுவும் பிரம்மா சிட்டியை சேர்ந்த ஷேராவும் மோத போறாங்க. இப்ப நாம இந்த கயிறை எப்படிப்பா அவ்வளவு தூரத்துக்கு தூக்கி போடுறது? எங்க ஊர்லயும் ஒரு முறை இப்படிதான் ஒரு பிரச்சனை வந்ததுப்பா. நான் அப்ப 3 கயிறையும் சேர்த்து கட்டி அப்படியே ஃபோர்ஸா அடிச்ச பாரு. ஃபோர்ஸா அடிக்கிறதா? எஸ் 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 வெரி குட் ஐடியா. அடுத்த சண்டையில மோத போறது வீனஸ் சிட்டியை சேர்ந்த ஸ்கார்பிஸும் மல்யுத்த வீரர் வீராத்தும் தான். இப்போ செமிஃபைனல் ரவுண்ட்ல வேதா சிட்டியை சேர்ந்த நம்ம சாபுவும் அப்புறம் கிரந்தா சிட்டியை சேர்ந்த கேரோவும் மோத போறாங்க. அருமையான ஃபைட்டாச்சு. ஆதி, இன்னைக்கு எல்லாமே உன் கையில தான் இருக்கு. டெய்லி உன் கதையை கேட்டு கேட்டு எங்களுக்கு போர் அடிச்சிருச்சு. இன்னைக்கு நீ உன் திறமையை கண்டிப்பா காட்டியாகணும். இத்தனை நாள் விட்ட ரியல இன்னைக்கு ரியல் ஆகிட்ட. ஒழுங்கா திரும்பி வந்துரு, இல்லனா கயிறை அவுத்து விட்டுருவோம் தம்பி. பொத்துன்னு கீழே விழுந்துருவ. சாரி அங்கிள், நான் ஒரு முடிவு எடுத்துட்டா மாத்திக்க மாட்டேன். பாய். சிவா, சீக்கிரமா போலாம். சாம்பியன்ஷிப் எப்பவோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இவன் ஏன் இப்படி நிக்கிறான்? இவன் இன்னைக்கு என்ன வேலை பண்ணானோ அதை அவன் ஒரு தடவை சொல்லுவா, நாமளே கேட்டுக்கிட்டே இருக்கணும். சரி வாங்க சீக்கிரம். என்னப்பா கலைக்கிற? இப்போ ஃபைனல் ரவுண்டுக்கு வந்திருக்கிறது ஸ்கார்பிஸ் அப்புறம் சாபு. சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கோம். ஃபைனல் ஃபைட் நடக்க போகுது. வாவ், சூப்பரா இருக்கும். ஷாபு 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 ஷாபு. நான் ஜெயிச்சுட்டேன். என்ன பார்த்து சண்டை போடுறதுக்காக பயந்து மயக்கத்தை போட்டுட்டான். இது சீட்டிங். வேணும்னே சாபுவோ மயக்கமடைய வச்சிருக்காங்க. லட்டு சிங் சார், இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். எஸ், இவங்க இதுக்கு முன்னாடி 2 தடவை ட்ரை பண்ணிருக்காங்க. இல்ல இது சீட்டிங் தான் 100% சீட்டிங். ஆனா இதுக்கு உங்ககிட்ட எந்த ஆதாரமும் இல்லையே. வேதா சிட்டி சார்பா யாராவது சண்டை போட தயாரா இருந்தீங்கன்னா நான் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறேன். அப்படி யாரும் சண்டை போட வரலன்னா ஸ்கார்பிஸ் தான் ஜெயிச்சதா நான் அறிவிப்பேன். வேற வழியும் இல்லை எனக்கு. வேதா சிட்டி சார்பா சிவா சண்டை போடுவா. அட பாவி, ஏன்டா இந்த காரியம் பண்ண? இதுல நம்ம ஊரோட மாநாடு இருக்கு தேவா. கமான் சின்ன பையா, உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் நானும். கமான் சண்டை போடுறேன் குடே. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என் பேரு சிவா. யாரு நினைச்ச? எங்க சிவா? நம்பவே முடியலையே. இந்த சின்ன பையன் ஸ்கார்பிஸை எதிர்த்து சண்டை போடுறானா? பெரிய விஷயம் தான். இந்த பையனுக்கு டேலண்ட் இருக்கு. நிச்சயமா சண்டை போடுவான். சண்டைய ஆரம்பிக்கலாம்.
சிவாக்கு என் கையாலே நான் டிராஃபி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். சிவா சின்ன பையனா இருந்தாலும் எனக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி கொடுத்திருக்கான். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பலசாலியா இருந்தாலும் தலகணத்தோட இருக்க கூடாதுன்னு. சிவா பார்க்க சின்ன பையனா இருக்கலாம், ஆனா ரொம்ப நல்லாவே சண்டை போடுறான். அப்படி இருந்தாலும் அவனுக்கு கொஞ்சம் கூட தலகணமே இல்ல. உன்னோட நல்ல மனசை நான் புரிஞ்சிக்கவே இல்ல. இதுக்கு முன்னாடியே 2-3 முறை ரவுடிங்க கிட்ட இருந்து இந்த சிவா தான் என்ன காப்பாத்தினா. இருந்தாலும் என் தலகணத்தினால நான் எதையுமே புரிஞ்சிக்காம விட்டுட்டேன். ஐ எம் சாரி சிவா. அந்த மாதிரி செஞ்சதை பத்தி நான் இப்ப யோசிச்சு பார்த்தாலும் எனக்கே என் மேல ரொம்ப கோவமா வருது. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கே இப்பதான் புரியுது. நாம எல்லாரும் சிவா கிட்ட கத்துக்க வேண்டிய விஷயம் ரொம்ப நிறைய இருக்கு. தேங்க்யூ சிவா.